ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். கரெக்ட் கிராஃப் தட் டிஸ்கிரைப்ஸ் குவாலிட்டேட்டிவ்லி தி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி ஆஃப் த டெஸ்ட் பார்ட்டிகல்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இதுதான் அந்த ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட். ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ வித் த டயக்ராம். ஸோ லெட் மீ சே இதுதான் அந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட். அட் எனி பாயிண்ட் இன்சைட் நம்ம கிராவிட்டி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நமக்கு கிராவிட்டி இங்கே தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு இப்போது இதுதான் நம்மளோட டெஸ்ட் பார்ட்டிகல் மாஸ் m. இது இந்த போர்ஷனோட மாஸ் m. இது வந்து போர்ஷனோட மாஸ் m டேஷ். இதுலேருந்து இது உள்ள டிஸ்டன்ஸை வந்து r அப்படின்னு வச்சுட்டோன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆன் திஸ் மாஸ் F is equal to g m dash by r ஸ்கொயர்னு வரும். பட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா ஃபோர்ஸ் பர் யூனிட் மாஸ். அப்போது m கிலோகிராம் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ்னால் 1 கிலோகிராம்னா பை m போட்டோம் அப்படின்னா கிராவிட்டி என்ன கிடைக்குது, g m dash by r ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. m dash என்னன்னா g இன்ட்டு இது ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் இல்லையா, அப்போது g இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி என்ன சொல்லிட்டுருக்காங்க, k by rன்னு சொல்லிட்டாங்க. வால்யூம் வந்து 4/3 pi r cube by r ஸ்கொயர் இருக்குது. இந்த r ஸ்கொயர் கியூப் கேன்சல் ஆகிடும், ஆரும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா g is equal to 4/3 gk pi. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால இட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ r is equal to 0லேருந்து r is equal to less than or equal to r வரைக்கும் என்னன்னா கிராவிட்டி, அதாவது டென்சிட்டி இஸ் k by r. ஹென்ஸ் கிராவிட்டி கான்ஸ்டன்ட். அப்போது நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் டிஸ்டன்ஸுக்கும் எடுத்தோன்னா r is equal to 0லேருந்து r is equal to r வரைக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னவாக இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பார்ட்டிகல் வச்சோன்னா இப்போ இதோட மாஸ் m, இதோட மாஸ் கேபிட்டல் M, இதோட மாஸ் m அப்படின்னா g இன்ட்டு m பை r ஸ்கொயர் வரும். பை மாஸ் போட்டோம் அப்படின்னா இட் இஸ் gm by r ஸ்கொயர். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸ்கொயர்னு வந்துடும். ஹென்ஸ் it will be a parabola like this. Okay, hyperbola like this. Hence நமக்கு graph வந்து option B.